அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல +2 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.4 பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ் 1.4 பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயங்கள் solve the system of linear equations by அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா அதில் 3 மெத்தட்ஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ். ஒன்று மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட், செகண்ட் ஒன் கிராமர்ஸ் ரூல் மெத்தட், தேர்ட் ஒன் காசியன் எலிமினேஷன் மெத்தட். நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருப்போம். இப்போ செகண்டு கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ற மெத்தடை பார்க்க போகிறோம். கிராமர்ஸ் ரூலை வந்து எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா when delta equal to 0 அப்படின்னா கிராமர்ஸ் ரூல் cannot be applied. நேர் ஆப்போசிட் when delta not equal to 0 கிராமர்ஸ் ரூல் இஸ் applicable. கொஸ்டினை வந்து 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், 4 ஆப்ஷன்ல எது வேணும் கேட்கலாம். when the Cramer's rule is applicable, only option A delta equal to 0, delta not equal to 0, third option fourth option வேற என்ன மாத்தி கேட்கலாம். இப்போ நம்ம கரெக்டான ஆப்ஷனை வந்து அட்டெண்ட் பண்ணணும். அப்போ இந்த விஷயங்கள் வந்து தெரியணும். ஸோ மறுபடியும் சொல்றேன், when delta equal to 0 Cramer's rule cannot be applied அப்படின்ற விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் ரோமன்ல ஃபர்ஸ்ட் சம்மம் பார்க்குறோம். சிஸ்டம் அப்படின்னு சொல்றது 5x minus 2y plus 16 equal to 0 அப்படின்றது தான் லீனியர் ஈக்குவேஷன். இதுதான் சிஸ்டம்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை வந்து நம்ம மாற்றி எழுதுறோம். எப்படி மாற்றி எழுதுறோம் அப்படின்னா 5x minus 2y equal to minus 16, x plus 3y, x plus 3y, x plus 3y equal to 7. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் டெல்டா ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி முதல்ல எடுக்கிறோம். இந்த டெல்டா அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 5, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -2, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3. இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா டெல்டா அப்படின்னு சொல்றது. ஸோ 5 3s are 15, இங்க -2 இருக்கு, 1 into -2 ஃபார்முலா ஒரு மைனஸ், ஸோ +2 which is equal to 17. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்டா நாட் ஈக்குவல் டு 0, therefore Cramer's rule is applicable. பிகாஸ் வந்து ஏதாவது ஒரு கிரியேட்டட் கொஸ்டின் கேட்கலாம், டெல்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 0 வர மாதிரி கொடுத்துட்டு நம்முடைய ஸ்கில்லை செக் பண்ணுறதுக்காக ஒரு கொஸ்டின் கொடுக்கலாம். நம்ம சம்பளம் அந்த மாதிரி வரல, பட் கிரியேட்டட் கொஸ்டின் ஏதாவது கொடுக்கும்போது டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். பையன் எக்ஸாம் உட்காந்து அதுக்கப்புறம் போயிட்டே இருப்பான், ஆன்சர் வராது. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணணும்னா கிராமர்ஸ் ரூல் இஸ் நாட் அப்ளிகபிள் எழுதணும். டெல்டா ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் கிராமர்ஸ் ரூல் இஸ் நாட் அப்ளிகபிள் முடிஞ்சு போச்சு. இங்கே டெல்டாவுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0, therefore Cramer's rule is applicable அப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் டெல்டா எக்ஸ் நல்லா கவனிக்கணும். இங்க எக்ஸ் ஒய் கொடுத்துருந்தா டெல்டா எக்ஸ்ன்னு எழுதணும், வேற வேரியபிள்ஸ் கொடுத்தா அதுக்கு மாதிரி மாத்திக்கணும். ஸோ டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த காலம் ஃபுல்லா எடுத்துடணும். அப்ப இந்த காலம் ஃபுல்லா எடுத்துட்டோம்னா இதுக்கு பதிலா அங்க வரக்கூடிய கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதணும், -16 7. நெக்ஸ்ட் இந்த -2 3. இதுதான் வந்து என்னன்னா டெல்டா எக்ஸ். ஸோ which is equal to 16 3s are -48, 16 3s are -48, 7 2s are +14. So 48ல 14 போனா எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். 48
-48 இங்க வந்து 34 ஸோ இங்க 4 வரும் 14 வரும் இதுல 3 வருது அப்ப ஸோ which is equal to -34. next delta y equal to இப்போ இந்த 5 1 அப்படியே எடுத்து எழுதிக்கணும் 5 1. நெக்ஸ்ட் இந்த -2 3 க்கு பதிலா அந்த -16 7 வந்து எழுதணும். இதுதான் கிராமர்ஸ் ரூல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆபரேஷன். டெல்டா எழுதும்போது டைரக்டா எழுதிக்கிறோம். டெல்டா x ன்னு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிட்டு ஈக்குவேஷன் அந்த பக்கம் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதுறோம். டெல்டா y ன்னு வரும்போது இதுல டெல்டால இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே வரும், செகண்ட் காலம் மாறிடும் -16 7. so which is equal to 7 5s are 35 minus into minus plus formula or -16 so which is equal to 51. so delta x equal to -34 delta y equal to 51 by Cramer's rule. by Cramer's rule. by Cramer's rule. Cramer's rule வந்து x equal to delta x by delta. so delta x ஓட வேல்யூ -34, delta ஓட வேல்யூ 17, 117 is 17, 217 முன்னாடி கூட மைனஸ் எடுத்து அப்படியே எழுதி வேண்டியதுதான். y equal to delta y by delta. இதுதான் கிராமர்ஸ் உடைய ரூல். x y வேரியபிள்ஸ் வந்தா இப்ப delta y by delta, delta y ஓட வேல்யூ 51, இது வந்து 17, so which is equal to 3 times வருமா பாரு 3. so therefore x equal to -2 y equal to 3 னு சொல்லி ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். சம் எக்சர்சைஸ் 1.4 ல ஃபர்ஸ்ட் ரோமன்ல செகண்ட் சம் 3/x 2/y equal to 12, 2/x plus 3y equal to 13 அப்படினு சொல்லி take or let 1/x equal to a, y equal to b ன்னு எடுத்துக்கலாம். சோ அப்ப என்ன ஆகும் அப்படினா this is for 3a plus 2b equal to 12 இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் 2a plus 3b equal to 13. this is equation number 1, this is equation number 2. ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்டா ஈக்குவல் டு இந்த 3 இந்த 2 இங்க b ஓட கோஎஃபிஷியன்ட் 2 இது 3. so which is equal to 9 மல்டிப்ளை பண்ணா 9, இது வந்து -4 which is equal to 5. so which is not equal to 0, that is delta not equal to 0, therefore Cramer's rule is applicable. Cramer's rule is applicable. next delta a, எனக்கு ab ன்னு யூஸ் பண்ணிக்கிறதுனால a யூஸ் பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. ab ன்னு யூஸ் பண்ணிக்கிறதுனால a delta a equal to delta a equal to அப்ப இந்த காலத்தை விட்டணும், இந்த காலத்துக்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்ளை பண்ணனும். 12 13, அதே மாதிரி இங்க வரும்போது 2 3, 12 3s are 36 minus 26 which is equal to 10. so delta a equal to 10. next delta b equal to ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்டால இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே வரும், செகண்ட் காலத்தை டெலீட் பண்றோம். 2 3 க்கு பதிலா 12 13 னு சொல்லி அப்ளை பண்றோம். so which is equal to இது 39 minus 24 equal to 15. so delta b equal to 15 by Cramer's rule. by Cramer's rule.
by Cramer's rule A equal to delta A by delta. So which is equal to delta A 10 by 5 which is equal to 2. B equal to delta B by delta. So 15 by 5 which is equal to 3. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது xy ஓட வேல்யூஸ். So 1 by x equal to a ன்னு எடுத்துறோம். So 1 by x equal to a equal to 2. So taking reciprocal அப்படினா x equal to 1 by 2. கமா y எல்லாம் b ன்னு எடுத்துறோம். So y equal to என்ன வரும்னா 3. Therefore x equal to 1 by 2, y equal to 3. இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். அன்புக்குரிய மாணவர்களே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.25ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சம்ம பார்க்குறோம். ஏன்னா எக்ஸசைஸ் சம்ஸ்ல எல்லாமே xy அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வேரியபிள்ஸ். இங்கே வந்து x1 x2ன்னு வர்றதுனால இந்த ஒரு சம்ம ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படின்றதுக்காகவும், ரெண்டாவது 3/3 வேரியபிள்ஸ் 3 வேரியபிள்ஸ் வந்தால் எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ x1 x2 அப்படின்னு சொன்னோம்னா இதனுடைய கோஎஃபிஷியன்ட் முதல்ல டெல்டாவை எடுத்து எழுதிக்கலாம். டெல்டா வரும்போது டெல்டா ஈக்குவல் டு இங்கே பாருங்க 1, x21 2, x3 இல்லை, ஸோ 0. நெக்ஸ்ட் x2 -1, x2 -1, x3 x2 இதெல்லாம் 3, இங்கே x2 ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே x3 இல்லை, அதனுடைய வேல்யூ 0. நெக்ஸ்ட் இங்கே வரும்போது 4, இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல 2. ஸோ இதுதான் வந்து டெல்டா. இப்போ இந்த டெல்டாவுடைய வேல்யூஸ் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஃபைன் பண்ண தெரியும், அதில் ஒன்றும் டவுட் இருக்காது. இருந்தாலும் டெல்டா மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இப்போ டெல்டா இந்த காலம் இந்த ரோ போயிடும். ஸோ 6 அதாவது 1 × 6 - 4. நெக்ஸ்ட் ஃபார்முலா ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ் +1 வரும். இந்த காலம் இந்த ரோ போயிடுமா பாரு, அப்போ 4 வரும், -0 வரும். இங்க 0 வரும், 0 × something 0 தான் இருந்தாலும் ஒரு முறை போட்டுக்கலாம். 2 - 0. ஸோ which is equal to இது -2 இங்க வரும்போது சாரி +2 இங்க வரும்போது 4. ஸோ which is equal to 6. ஸோ டெல்டாவோட வேல்யூ 6 which is not equal to 0. therefore Cramer's rule is applicable. இப்போ அந்த சம்ம நான் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன், ஏன்னா போனால் ரொம்ப லாங்காக போகும். அதனால டெல்டா இது உங்களுக்கு தெரியும். இருக்கக்கூடிய வேரியபிள்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து அப்படியே எழுதி டெல்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் டெல்டா 1, ஏன்னா x1 x2 கொடுத்துருக்கிறதுனால இதை டெல்டா 1 டெல்டா 2 டெல்டா 3ன்னு ஃபைண்ட் பண்ணுறோம். இதை நான் இப்போ ரஃப் பண்ணிக்கிறேன். டெல்டா 1 அதை வந்து எப்படி எழுதலாம்னு பாருங்க. இங்கிருந்தே வரேன். டெல்டா 1 ஈக்குவல் டு இந்த காலம் ஃபுல்லாக போயிடும். இந்த காலம் ஃபுல்லாக போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த காலம் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா இதனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்து எழுதுவோம். அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் 3 17 7. 3 17 7 இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் 3 17 7. நெக்ஸ்ட் இங்க வரக்கூடியது -1 3 1. அடுத்ததா 0 4 2. now இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய ரிசல்ட் 12. இது உங்களுக்கு தெரியும், அதனால அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது டெல்டா 2 ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்ப டெல்டா 2 வரும்போது இந்த காலத்தை அப்படியே எழுதிக்குவோம். செகண்ட் காலம் போயிடுங்க. பார் செகண்ட் காலம் ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த 3 17 7 எடுத்து எழுதணும்.
3 17 7 எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் இந்த 0 4 2. இப்போ இதனுடைய வேல்யூஸை நீங்க ஃபைண்ட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து -6. ஸோ அதே மாதிரி டெல்டா 3 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்றோம். டெல்டா 3 க்கு அப்ளை பண்ணும்போது இந்த 1 2 0 அப்படியே வரும். 1 2 0. நெக்ஸ்ட் -1 3 1. இந்த லாஸ்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிட்டு 3 17 7 போடுறோம். இதனுடைய வேல்யூ 24. அதனுடைய வேல்யூ 24. இப்போ பை கிராமர்ஸ் ரூல், அதேதான் கிராமர்ஸ் ரூல். பை கிராமர்ஸ் ரூல் x1 equal to delta 1 by delta. delta 1 by delta 1 என்றது 12, இது 6, so which is equal to 2. Next x2 equal to delta 2 by delta, which is equal to -6 by 6, which is equal to -1. x3 equal to delta 3 divided by delta, so 24 divided by 6, which is equal to 4. So இதுதான் இந்த क्वेश्चनோட ரிசல்ட். இதுல நாம ஃபர்ஸ்ட் x1 x2 x3 அப்படினு எழுதி சொல்யூஷன் செட் எடுத்து எழுதலாம். 2, -1, 4 எழுதலாம். அன்பிற்குரிய மாணவர்களே, இப்போ நாம பார்த்த இந்த ரெண்டு சம்மை யூஸ் பண்ணி எக்ஸர்சைஸ்ல 1.4ல ஃபர்ஸ்ட் 2 சம்ஸ் வந்து வொர்க் அவுட் பண்ணிருக்கோம். எக்ஸாம்பிள் சம்ல ஒன்னு வொர்க் அவுட் பண்ணிருக்கோம். எக்ஸர்சைஸ் 1.4ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் क्वेश्चन ஹோம்வொர்க்கா உட்கார்ந்து வொர்க் அவுட் பண்ணனும். இதுல 1.4ல ஃபர்ஸ்ட் ரோமன்ல செகண்ட் சம், ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் கேட்டிருக்காங்க. அதை இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணீங்க. தேர்ட் சம் ஆஃப் இயர்லி கேட்டிருக்காங்க. அதை நீங்க வழக்கமா இதை இப்போ இந்த சம் எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி x y z 3 வேரியபிள்ஸ். ஸோ டெல்டா ஃபைண்ட் பண்ணுங்க, டெல்டா x ஃபைண்ட் பண்ணுங்க, டெல்டா y, டெல்டா z. இங்க எப்படி x1 x2 x3 ஃபாலோ பண்ணமோ அதே மாதிரி xy z ன்னு சொல்லி இந்த சம்ம தேர்ட் சம்ம ஃபாலோ பண்ணி வொர்க் அவுட் பண்ணி செக் பண்ணுங்க. ஏற்கனவே நம்பரை கொடுத்துருக்கேன். டவுட் இருந்தா ஃபோன் பண்ணி கேளுங்க, ஆன்சர் சொல்றேன். Similarly, exercise 1.4ல fourth sum 3 by x. அப்போ 1 by take 1 by x equal to a, 1 by y equal to b, 1 by z equal to c எடுத்து அந்த சமயம் சால்வ் பண்ணுங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு சமயம் ஒர்க் அவுட் பண்ணா டைம் அதிகமாகுது, நிறைய வீடியோஸ் வந்து போட வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால அந்த ரெண்டு சம்மை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா ஃபோன் பண்ணி கேளுங்க. எப்போனாலும் உங்களுக்கு சந்தேகங்களை கிளியர் பண்ண தயாரா இருக்கேன். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்ததா அன்பிற்குரிய மாணவர்களே, நம்முடைய அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல்ல 10th மேத்தமெட்டிக்ஸையும் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அதனால இந்த வீடியோ இன்னைக்குல இருந்து அல்லது நாளையில இருந்தோ அந்த அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல 10th மேத்தமெட்டிக்ஸையும் போட போறோம். அதுக்கு உங்களுடைய கோஆபரேஷன் தேவை. கோஆபரேஷன் தேவை அப்படின்னு சொல்வதை விட டெய்லி நம்ம ஒரு 2-3 சம் தான் எக்ஸசைஸ் சம்ஸ் போடுறோம். இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்ஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். 10th மேத்தமெட்டிக்ஸ் வரும், 12th மேத்தமெட்டிக்ஸ் வரும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நீங்க தூங்கும் பொழுதாவது இந்த எக்ஸசைஸ் சம் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 சம் 3 சம் வந்தா கூட மேத்தமெட்டிக்ஸ் மறக்காம இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற செய்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வரைக்கும் வேண்டுகோளா வச்சுக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து ஒரு 2 சம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு சாப்டர் 2 சாப்டர் ஈஸியா இந்த விடுமுறை தினத்தை முன்னிட்டு நீங்க ஈஸியா வந்து பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தொடர்ந்து வந்து அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல 10th மேத்தமெட்டிக்ஸையும் நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது உங்களுடைய கோஆபரேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நிறை குறைகள் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நல்ல விஷயங்களா இருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஐகான் பெல்லை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.